ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் மைதிலி. நான் உயிராக காதலித்த அருணுடன் தான் என் திருமணம் நிச்சயமானது. ஆனால் என் திருமண இரவில் மெல்லிய வெட்கத்துடன் நான் தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன். யாரோ மெதுவாக என் முகத்திரையை விளக்கினார்கள். என் கண்முன் தெரிந்த முகத்தை பார்த்ததும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அது மாப்பிள்ளை அவன் இல்லை. நான் மனதில் வரைந்திருந்த அருணின் வசீகரமான முகம். அந்த நீண்ட மூக்கு, பெரிய கண்கள் எதுவும் அவனிடம் இல்லை. அவன் என் எதிரில் உட்கார்ந்திருந்தான். நான் பார்த்திராத வேறொரு ஒருவன். ஆனால் அவன் பேரழகாக இருந்தான். கம்பீரமான தோற்றமும் அடர்ந்த சுருள் முடியும், பெரிய கண்கள் கொண்டு சிவந்த உதடுகளுக்கு மேல் அடர்ந்த மீசையும் அவன் அழகில் அவனுக்கே ஈடு இல்லை என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் சிரிக்கும் பொழுது கன்னத்தில் குழி விழுந்தது. ஆனால் இவன் என் கணவன் ராகவன் என்று என் பெற்றோர்கள் சொன்னார்கள். இவன் அருண் இல்லை. நான் பயத்தில் பின்வாங்கினேன். நீங்கள் யார்? என் கணவர் எங்கே என்று பேச்சற்று போய் நின்றேன். அந்த இளைஞன் என் சட்டபூர்வமான கணவன் ராகவன். மெதுவாக சிரித்து, நான் தான் உன் கணவன் ராகவன். உனக்கு திருமணத்திற்கு முன்பு என் புகைப்படத்தை காட்டவே இல்லை, சந்திக்கவும் அனுமதிப்படவில்லை என்பதே எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு என்னை தெரியவில்லை. ஆனால் இந்த அறையில் நான் அல்லாமல் வேறு யார் உன் முகத்திரையை தூக்க முடியும் என்று கேட்டான். அதற்கு நான் தலையை உலுக்கி, இல்லை நீங்கள் என்று முணுக, என் மனம் நான் காதலித்த அருணின் முகத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தியது. இந்த தவறு எப்படி நடந்தது? யார் என்னிடம் இந்த கொடூரமான விளையாட்டை ஆடியது? நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் இதய துடிப்பை நிறுத்தியது போல் உணர்ந்தேன். ராகவன் என் அருகே வந்து மெல்ல என் கழுத்தின் மீது தன் இதழ்களை வைத்து என் நகங்களை கலற்றத் தொடங்கினான். நான் மூச்சு திணறி பேசவோ நகரவோ முடியாமல் போனேன். அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் துடித்தாலும் என் உடல் அந்த புனிதமான பந்தத்தின் முன் கட்டுண்டு கிடந்தது. அந்த கொடூரமான இரவு முழுவதும் நான் வேதனையில் துடித்து கொண்டிருந்தேன். நான் நேசிக்காத ஒரு ஆணிடம் என்னையை ஒப்படைத்து என் உடலை தீயில் இட்டது போல் இருந்தது. ஆனாலும் தன் கணவன் என்ற பெயரில் இருந்த அந்த மனிதன் தன் உரிமையை நிலைநாட்டினான். அவர் அன்புடன் நெருங்க நெருங்க என் ஆன்மா குக்குளரிட்டது. காலையில் என் கணவர் ராகவன் நான் நிர்வகிக்கும் ஆலை வேலைக்காக சீக்கிரம் புறப்பட்டு அறையை விட்டு வெளியேறினான். புதிய காற்றில் சுவாசிக்க வேண்டும் என்று நானும் வெளியில் வந்தேன். அப்பொழுது வாசலில் நின்றிருந்தவனை பார்த்து நான் இன்னும் ஒரு முறை திகைத்து போனேன். அவன்தான் நான் உயிராக காதலித்த அருண். நான் என் பெற்றோரின் ஒரே மகள். மைதிலி என்றாலே பிடிவாதமும் மனம் போன போக்கில் நடக்கும் சுவாபமும் என்று எங்கள் வட்டாரத்தில் அனைவருக்குமே தெரியும். நான் கேட்ட எதையும் என் பெற்றோர்கள் மறுத்ததே இல்லை. நான் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை நிறைவேற்றும் வரை ஓய மாட்டேன். 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் எனக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்ட என் பெற்றோரிடம் எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம், நான் மேலே படிக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி சம்மதிக்க வைத்தேன். சாதாரணமாக யாரையாவது மணக்க எனக்கு விருப்பமில்லை. எனக்கு காதல் திருமணம் செய்து கொள்ளதான் ஆசை. ஆனால் எங்கள் குடும்பத்தில் காதல் திருமணத்திற்கு சுத்தமாக இடமில்லை. அதிர்ஷ்டவசமாக என் அப்பா என்னை தொடர்ந்து படிக்க வைக்க முடிவு செய்து நகரத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியில் சேர்த்தார். நான் புதிய உற்சாகத்துடன் என் படிப்பை தொடங்கினேன். நான் மிகவும் அழகாகவும் வசீகரத்துடன் இருப்பதனால் கல்லூரியில் எல்லோருமே என் நட்பை விரும்பினார்கள். பணத்திற்கு எனக்கு குறையே இல்லை. எல்லோரும் என் அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அப்படி ஒரு நாள் நான் என் தோழிகளுடன் கல்லூரியில் இருந்து நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய கருப்பு நிற கார் சத்தம் எழுப்பாமல் திடீரென்று என் முன்னால் வந்து சற்று விலகி நின்றது. கோபம் என் உச்சிக்கே போனது. அது ஒரு பணக்கார காராதான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்ன ஒரு அலட்சியம் என்று நினைத்து என் பையை ஓங்கி காரின் பேனரில் அடிக்க போனேன்.
பிறகு காரின் கதவருகே சென்று கண்ணாடியை தட்டினேன். கருப்பு நிற கண்ணாடி கீழே இறக்கிய போது ஓட்டுநர் இருக்கையில் இருந்த இளைஞனை பார்த்ததும் என் கோபம் நொடி பொழுதில் காற்றோடு கரைந்தது. அவன் உயரமாகவும் மென்மையாகவும் வசீகரத்தின் இலக்கணமாகவும் இருந்தான். அவனது நீண்ட மூக்கும் கூர்மையான பார்வையும் அவனை மேலும் கவர்ச்சியாக காட்டியது. அந்த இளைஞன் தன் பெரிய கண்களால் என்னை பார்த்தவாறே மெதுவாக மன்னிப்பு கேட்டான். அவன் குரலில் ஒரு மென்மையும் வலிமையும் இருந்தது. காரில் இருந்தவனை திட்டி தீர்க்கலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் அவனது பார்வையில் மயங்கி பேச முடியாமல் அமைதியாக என் பையை எடுத்துக்கொண்டு என் தோழிகளுடன் திரும்பி வந்து விட்டேன். உண்மையில் தவறு என் மீதுதான். நான் என் சிந்தனையில் மூழ்கி சாலையை கவனிக்காமலே வந்தேன். ஆனாலும் அன்று முழுவதும் என் மனம் முழுவதும் அந்த காரின் மீது இருந்த இளைஞனின் மீதுதான் இருந்தது. அந்த காரின் நபர் அப்போதுதான் என் மனதில் பதிந்து கொண்டேன். முதல் பார்வையிலேயே அவன் என் மனதை கொள்ளை கொண்டான். அன்று வரை அந்த ஆணிடம் நான் உணராத ஒரு விதமான உணர்வு என் இதயத்தில் ஊடுருவி இருந்தது. காதல் தானாகவே என் மனதில் இறங்கிவிட்டது. அடுத்த நாள் காலையில் எப்படியாவது அவனை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தீராத ஆசையுடன் கல்லூரிக்கு சென்றேன். நல்ல வேளையாக கல்லூரி முடிந்து திரும்பும் போது அதே கார் அதே இடத்தில்தான் இருந்தது. நான் அவனை பேச வைக்க ஒரு தந்திரம் செய்தேன். அன்று நான் வேண்டுமென்றே அந்த காருக்கு முன்னால் ஓடினேன். ஓட்டுநர் வேகமாக பிரேக்கை போட்டார். கார் அருகே சென்றபோது கண்ணாடியை அவன் கீழே இறக்கினான். அவன் கோபத்துடன், இது என்ன விளையாட்டு? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன செய்வ என்று கேட்டான். நான் மெதுவாக சிரித்தேன். நேற்று நடந்த தவறுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். என் கோபத்தை உங்கள் மீது காட்டிவிட்டேன் என்று சொன்னேன். இதை கேட்டதும் அவன் முகம் சிரித்து தணிந்தது. பரவாயில்லை, ஆனால் இப்படி சாலையில் அபாயகரமாக ஓடுவது புத்திசாலித்தனம் இல்லை என்று சொன்னபோது அவன் முகத்தில் லேசான புன்னகையும் வந்தது. நான் பாதி பேரில் வெற்றியை பெற்றதாக உணர்ந்தேன். அப்போது நான் மிக அழகானவள் என்பதனால் அவன் நிச்சயம் என்னை காதலிக்க ஆரம்பிப்பான் என்று எனக்கு தெரியும். அதன் பிறகு நான் தினமும் அவனை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வீட்டிலிருந்தே கிளம்புவேன். அவன் தினமும் எனக்கு தெரிவான். 1 மாதம் இப்படியே சென்றது. என் காதல் ஆழமாகி கொண்டே வந்தது. ஒரு நாள் என் தோழிகள் கல்லூரிக்கு வரவே இல்லை. நான் தனியாக திரும்பி கொண்டிருந்தேன். சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து அவன் காரின் கதவை திறந்து அப்போது உள்ளே வரும்படி சைகை காட்டினான். என் இதயத்தில் பயமும் ஆசையும் கலந்த ஒரு உணர்வு. நான் வேகமாக காருக்குள் ஏறிக்கொண்டேன். அவன் என்னுடன் மதிய உணவு சாப்பிட விரும்பியதாக கூறினான். அவன் என்னை ஒரு 5 நட்சத்திர உணவகத்திற்கு அழைத்து சென்றான். உணவை ஆர்டர் செய்த பிறகு அவன் என்னுடன் பேச ஆரம்பித்தான். நீங்கள் ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவன் புன்னகையுடன், இவ்வளவு அப்பாவியான அழகு உள்ள பெண்கள் இந்த காலத்தில் இருக்கின்றார்களா என்று பார்க்கின்றேன் என்று சொன்னான். நீ முதலில் என் வண்டியில் மோதிய போது என் மனதில் இடம் பிடித்து விட்டாய். நான் இருவரும் ஒரே காரின் பாதையில் பயணிக்கின்றோம் என்று கூறி என் கையை பிடித்தான். நான் என் கையை விடுவிக்க முயற்சி செய்யவில்லை. என் இதயத்தில் மகிழ்ச்சி அலைகள் எழுந்தன. அவன் என் காதலன். அவன் பெயர் அருண். இன்று எனக்கு அறிமுகப்படுத்தினான். அவன் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் எனக்காக நிறைய செலவுகளையும் செய்தான். விலை உயர்ந்த உணவையும் வாங்கி கொடுத்தான். பரிசுகளும் கொடுத்தான். எனக்கு இவ்வளவு அழகான பணக்கார காதலன் கிடைத்ததை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நாட்கள் இப்படியே சென்றனர். அருண் அடிக்கடி என்னை கல்லூரிக்கு பிறகு ஹோட்டலுக்கு அழைத்து செல்வான். அவன் கையை பிடித்து தன் காதலை வெளிப்படுத்துவான். காதலின் பாதையில் நாங்கள் இருவரும் மிகவும் ஆழமாக பயணித்தோம். இப்பொழுது நாங்கள் இருவரும் ஒருவர் இல்லாமல் ஒருவர் இருக்க முடியாத அளவிற்கு நெருக்கமாகிவிட்டோம். ஒரு முறை அவன் என் கன்னங்களில் தன் அன்பின் முத்தத்திரையை பதித்த போது என் இதயம் கட்டுக்குள் இல்லாமல் அப்போதுதான் துடித்தது. நான் பதட்டத்துடன் அவனிடமிருந்து விலகிச் சென்றேன். திருமணத்திற்கு முன் இது எல்லாம் தவறு என்று பயம் இருந்தது. அருண் சத்தமாக சிரித்தான்.
நீ என்னிடம் இருந்து அநியாயம் போல் ஓடுகின்றாய். நான் உன்மேல் காதல் வைத்திருக்கின்றேன். என் காதலின் முகத்திரையை உன் கன்னங்களில் பதிக்க எனக்கு உரிமை உண்டு என்று கேட்டான். என் மனதிற்குள் எங்கேயோ அவன் என்னுடன் நெருங்கி வர வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்ததுதான். குறுகிய காலங்களிலே எங்கள் இருவரின் காதலும் மிகவும் வளர்ந்து விட்டது. ஒருவர் இல்லாமல் ஒருவர் எங்களால் வாழவே முடியாது என்ற நிலை வந்தது. அதன் பிறகு நான் அருணிடம் எங்கள் வீட்டிற்கு திரும்ப பேச்சை பேசும்படி அடிக்கடி வற்புறுத்தினான். அவன் விரைவில் நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடு செய்வதாகவும் சம்மதித்தான். 2 நாட்களும் கழிந்தது. திடீரென்று எங்கள் வீட்டில் என் திருமண பேச்சு தொடங்கியது. என் அப்பா எங்களுடைய தெரிந்தவர்கள் யாரோ ஒரு பெரிய தொழிலதிபரின் மகனுக்கு என்னை நிச்சயதார்த்த கூறினார். அவர் தன் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், நல்ல வசதியான குடும்பம், நல்ல வரன், உன்னை தொடர்ந்து படிக்க வைப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். நான் அவர்களை வீட்டிற்கு வர வைக்கப் போகின்றேன் என்று என் அப்பா சொன்னார். நான் அருணுக்கு ஃபோன் செய்து அவன் ஒரு புது பிரச்சனையை கூறினான். இன்னும் நான் சில நாட்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும். நான் திரும்ப வந்த பிறகு திருமண பேச்சை அணுகுகின்றேன். அதுவரை நீ எப்படியாவது உன் வீட்டில் சமாளித்துக்கொள் என்று கூறினான். அவனுடன் சண்டை போட்டுவிட்டு வேறு வழி இல்லாமல் அவனுக்கு சில நாட்கள் அபகாசமும் கொடுக்க ஒப்புக்கொண்டேன். எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லி என் அப்பாவை இந்த வரனை நிறுத்த செய்யலாம் என்று நினைத்தேன். 2 நாட்களுக்கு பிறகு என் அப்பா மீண்டும் என்னிடம் இந்த வரனை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர்கள் உன்னை திருமணத்திற்கு பிறகும் படிக்க வைக்கின்றார்களாம் என்று சொல்கின்றார்கள். இப்படிப்பட்ட பணக்கார வசதியான பையன் இனிமேல் நமக்கு கிடைக்க மாட்டான். நான் அவர்களை இன்று மாலைக்கே வீட்டுக்கு வர சொல்கின்றேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார். அப்பொழுது என் அப்பா என் அம்மாவிடம் பேச ஆரம்பித்தார். இவர் சதாசிவம் டெக்ஸ்டைல் மில்லின் உரிமையாளரின் மகன். அவன் பெயர் ராகவன். அவன் மிகவும் திறமையான பையன். மொத்த மில்லையும் அவன்தான் கவனித்துக் கொள்கின்றான். இப்படிப்பட்ட உறவு தினமும் கிடைக்குமா என்று சொன்னார். அப்பா இப்படி சொல்லிவிட்டு சென்றதும் அந்த மில்லின் பெயரையும் வசதியையும் கேட்டவுடன் நான் அப்போது குனிந்தேன். அருண் என்னிடம் தன் அப்பாவுக்கு ஒரு டெக்ஸ்டைல் மில் இருப்பதாகவும் அதன் வேலைக்காக வெளிநாடு செல்வதாகவும் கூறியிருந்தானே அல்லவா? வரன் பெயர் ராகவன் என்று என் அப்பா சொன்னாலும் அருண் சொன்ன அந்த மில் அதிபரின் மகன் என்ற அடையாளம் என் மனக்கணக்கில் அருணை மட்டுமே நிறுத்தியது. அவன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்தால் எனக்காக வரனை அனுப்பிவிட்டு எனக்கு தெரியாமலேயே இதை செய்திருக்கின்றான். விதிதான் எங்களை சேர்த்து வைக்கின்றது என்று நான் நினைத்தேன். நான் உடனே என் தோழிகள் அனைவருக்கும் ஃபோன் செய்து எனக்காக சதாசிவம் டெக்ஸ்டைல் மில்லின் அதிபரின் மகன் அருண் வரனாக வந்திருப்பதாக கூறினேன். அன்றைய மாலை மாப்பிள்ளை வீட்டார் வரன் பார்க்க வந்தனார்கள். அதே பெரிய கருப்பு நிற கார் தான் வாசலில் வந்து நின்றது. அதை பார்த்தவுடன் அருணின் வரன்தான் என்று எனக்கு முழுமையாக உறுதியானது. நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் அழகாக சேலையை அணிந்து அவர்களின் முன் நின்றேன். அவர்களுக்கு என்னை பார்த்ததுமே பிடித்து விட்டது. திருமணத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்றே அவகாசம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் உடனே வரனை உறுதி செய்தார்கள். ராகவனின் அப்பா என் மகன் துபாய்க்கு சென்றிருக்கின்றான். அவன் 10 நாட்களில் திரும்புவான். அதன் பிறகு வெகு விமர்சனையாக திருமணம் செய்து வைப்போம் என்று கூறினார். இதை கேட்டவுடன் நான் வெட்கத்தில் சிவந்து போனேன். மகிழ்ச்சி என் தலையில் ஏறியது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. விரைவிலேயே திருமணமும் நாளும் வந்தது. நான் அருணை மீண்டும் பார்க்கவோ அவனுடன் பேசவோ இல்லை. ஏனென்றால் எனக்கு அதற்கான அவசியமும் இல்லை. நான் அவனை பலமுறை சிந்தித்திருந்தேன் அல்லவா? அதனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மணமகள் போலவே அலங்காரமும் செய்து அமர்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் திருமண சடங்குகளும் நடந்தன. ராகவன் என்ற பெயரை சொன்னவுடன் நான் மனப்பூர்வமாக சம்மதம் என்று சொல்லி கூறி கையெழுத்தும் இட்டேன். நான் என்றுக்கும் ராகவனுக்கு சொந்தமானவேன். மிகவும் ஆடம்பரமாக ஊர்வலமும் வந்தது. நான் என் அழகான மாமனார் வீட்டிற்கு சென்றேன். அதுவரை நான் மணமகனையை பார்த்ததே இல்லை. அருண் என் முன்னால் இப்பொழுது வருவான். நான் அவனது காதை எப்படியாவது திருகுவேன் என்று மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தேன்.
அறையில் அமர்ந்து ரொம்ப நேரமாகிவிட்டது. ஆனால் அருண் உள்ளவே வரவில்லை. நான் சோர்வடைந்து கட்டிலின் தலையணையில் சாய்ந்து அப்பொழுதுதான் உட்கார்ந்திருந்தேன். திருமண இரவை பற்றி நினைத்து என் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. சற்று நேரத்தில் கதவு திறக்கும் சத்தமும் கேட்டது. நான் திக்கிட்டு எழுந்து வேகமாக என் முகத்திரையை போட்டுக்கொண்டேன். நான் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தேன். அப்போது யாரோ மெதுவாக என் முகத்திரையை தூக்கினார்கள். என் கண்முன் தெரிந்த முகத்தை பார்த்து நான் அதிர்ச்சியில் துள்ளி குதித்தேன். அவன் என் அருண் இல்லை, அவன் ராகவன். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் கணவர் ராகவனின் எனக்கு ஒரு தீப்போல் இருந்தது. அது என் உடலை சுட்டது. என் மனதளவில் நான் முற்றிலும் செயலற்று போயிருந்ததனால் என் கணவரின் இஷ்டங்கள் அனைத்தையும் நான் சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ராகவன் தூங்கிய பிறகு நான் சிரமப்பட்டு அவரது பிடியில் இருந்து விடுபட்டேன். நான் எழுந்து குனிந்து அப்போது நான் அவனை அழுது நினைத்து கொண்டே இருந்தேன். இப்பொழுது என்ன நடந்து விட்டது? காலையில் ராகவன் வேலைக்காக சென்ற பிறகு நான் அறைக்கு வெளியவே வந்தபோது என் கண்முன் நின்ற அதே உருவத்தை நான் பார்த்து அதிர்ச்சியில் திகைத்து போனேன். அங்கு நின்றிருந்தது வேறு யாருமே இல்லை. ராகவன் என்று நினைத்து திருமணம் செய்ய சம்மதித்தேனே, அதுதான் அருண். நான் வேகமாக அவன் அருகில் சென்று அவனது சட்டையை பிடித்து உலுக்கினேன். யார் நீ? நீ இங்கே எதற்காக வந்தாய்? பார், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் யாரை ராகவன் என்று நினைத்து திருமணம் செய்தேனோ அவன் வேறு யாரோ என்று கோபத்துடன் கேட்டேன். அவன் வெட்கத்துடன் தலை குனிந்தான். மைத்திலே, என்ன மன்னித்து விடு. எனக்கு இது போல நடக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி என்னால் ஒரு தவறு நடந்து விட்டது. உன்னை கவர்வதற்காகத்தான் நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தினேன். உண்மையில் நான் ராகவன் ஐயாவிடம் கார் ஓட்டும் ஓட்டுநர். என் பெயர் அருண். நான் ஒரு சாதாரண ஓட்டுநர் என்று உன்னிடம் சொல்லியிருந்தால் நீ என்னுடன் பேசக்கூட விரும்பியிருக்க மாட்டாயே. அதனால்தான் நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தினேன். திடீரென்று என் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போனதனால் நான் கிராமத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது. நான் திரும்பி வந்தபோது ராகவன் ஐயாவுக்கு அன்று இரவுதான் திருமணம் நடந்தது என்று தெரிந்தது. அது உன்னுடன் தான் என்று நான் நினைக்கவே இல்லை. விதியானது என்னுடன் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தி யாருடைய காதலை பெற்றேனோ நீ அவருக்கே மனைவியாகி விட்டாயே. அருண் என் முன் கைகளை கூப்பி நின்றான். நான் அவன் சட்டையை விட்டுவிட்டு 2 அடி பின்னால் நகர்ந்தேன். இவ்வளவு பெரிய ஏமாற்றம் எனக்கு நடந்திருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அருண் என்னிடம், இப்பொழுது நீ என் எஜமானி. உனக்கு நான் வேண்டுகின்ற வேலைகளை செய்வேன். என் முதலாளி நல்லத்துவம். அவன் எல்லா நேரங்களிலும் எனக்கு துணையாக இருப்பார். நான் அவருக்கு துரோகம் செய்ய முடியாது. தயவு செய்து இந்த விஷயத்தை என் முதலாளியிடம் சொல்லிராதீர்கள். அப்படி செய்தால் நான் அவனது கண்களில் மதிப்பை இழந்து விடுவேன் என்று கூறி மௌனமாக நின்றான். நான் இப்பொழுது ஒரு வித்தியாசமான 2 பாதைகளின் சந்திப்பில் தான் நிற்கின்றேன். ஒரு பக்கம் என் கணவர் ராகவன், மறுபக்கம் என் காதலன் அருண். நான் அருணை காதலித்தேன். ஆனால் ராகவனுடன் தான் ஒரு புனிதமான உறவில் பிணைக்கப்பட்டு இருந்தேன். நான் ராகவனுக்கு துரோகம் செய்ய முடியாது. ஏனென்றால் திருமண இரவில் அவனது உணர்வை, அன்பையும் நான் உணர்ந்தேன். அப்போது அவரது இயல்பான விஷயத்தையும் நான் அறிந்து கொண்டேன். நான் மெதுவான காலடிகளுடன் அறைக்குள் அப்போது திரும்பி சென்றேன். ராகவன் விழித்திருந்தார். நான் வெளியே சென்று வருவதை பார்த்து, மைத்திரி, நீ வெளியே எதற்காக சென்றாய் என்று கேட்டார். நான் உள்ளே மனம் படபடவென்று இருந்தது. அதனால் கொஞ்சம் சுத்தமான காற்றை சுவாசிக்க வெளியே சென்றேன் என்று சொன்னேன். ராகவன் என் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்தார். என் நெற்றியில் முத்தமிட்டு என்னை தன்னுடன் இன்னும் நெருக்கமாக்கினார். மைத்திரி, என் கண் விழிக்கும் போது நீ எப்பொழுதும் என் கண் முன்னே நிற்க வேண்டும். அதுதான் என் ஆசை. உன்மேல் எனக்கு மிகவும் அன்பு. முதல் பார்வையிலேயே நான் உன் மீது என் இதயத்தை பற்றி கொண்டேன். நம் உறவில் எந்த தடையுமே வரக்கூடாது. என் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்து கொள்வேன் என்று உறுதியும் அளிக்கின்றேன் என்று சொன்னார். ராகவனின் கண்களில் எனக்கான உண்மையான ஆழமான அன்பு தெரிந்தது. அதுதான் சரியான தருணம் என்று நினைக்கின்றேன்.
ராகவனின் அன்பின் விதை என் இதயத்தில் விழுந்தது. அருண் எனக்கு ஏமாற்றம்தான் கொடுத்தான். பொய்யின் மீது ஒரு உறவின் அடித்தளம் போட்டால் அவன் மீது எப்படி நம்பிக்கை வைப்பது? நான் என் இதயத்தில் எனக்கே ஒரு வாக்குறுதி அளித்து கொண்டேன். நான் எப்பொழுதுமே ராகவனின் மனைவியாகத்தான் இருப்பேன் என்று முழு மனதுடன் என் தலையை ராகவனின் மார்பில் சாய்த்தேன். ராகவனும் நானும் உங்கள் அன்பிற்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இனி வராது என்று நான் உறுதியளிக்கின்றேன் என்று கூறினேன். அதன் பிறகு நானும் அருணிடம் உறுதியாக சொன்னேன், இனி நீ எந்த வேலையை விட்டு வேறு எங்கேயாவது போய்விடு. நீ என் கண்களுக்கு முன்னால் இருக்க நான் வேறு ஒருவருக்கு மனைவியாக வாழ முடியாது. அருண் என் சொல்லை கேட்டு ஏற்றுக்கொள் என்று சொன்னான். பின்பு நானும் என் இதயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு என்னை ராகவனுக்கு அர்ப்பணித்து கொண்டேனே. ராகவன் ஒரு நல்ல மனிதர். தன் அன்பால் சில நாட்களிலேயே என் மனதை கவர்ந்தவர். முதல் காதலின் இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது என்றாலும் ஒரு பெண் எந்த ஆணுடன் திருமண பந்தத்தில் இணைகின்றாளோ அவளது அன்புக்கு அவள் மனமும் உடலும் ஆத்மாவும் தானாகவே சொந்தமாகிவிடும். ராகவனுடன் இணைந்து தன் கர்ப்பமான போதுதான் என் முழுமையும் ராகவன் மனைவியாகிவிட்டேன் என்று உணர்ந்தேன். இன்று நாங்கள் இருவரும் எங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் சில சமயங்களில் நான் நினைத்து பார்ப்பதுண்டு, அருண் தன் முதலாளியின் பெயரை பயன்படுத்தி என்னை ஏமாற்றிருக்க கூடாது. நான் அவனது பெரிய காரை மட்டும் பார்த்து அவனை காதலிக்கவில்லை, அருணை மட்டும்தான் நான் காதலித்தேன். அவன் ஒரு ஓட்டுநர் என்ற ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருந்ததனால் கூட நான் அவனை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். பெரும்பாலும் ஆண்கள் நினைத்து கொள்கின்றார்கள் பெண்கள் அவர்களின் செல்வத்தை மட்டும்தான் விரும்புகின்றார்கள் என்று. ஆனால் இது முற்றிலும் தவறு. ஒரு பெண் தனக்கு மரியாதை கொடுக்கும், தன்னை பார்த்து கொள்ளும் ஒரு சிறிய ஆசைகள் கூட அவர்களை உணரும் ஒரு ஆண்மகன் தான் நேசிக்கின்றார்கள். ஒரு பெண் பணத்திற்கு ஆசைப்படுவதில்லை. மாறாக அவர்கள் ஒரு மரியாதைக்கும் அன்புக்கும் தான் ஏங்குகின்றார்கள். ஆனால் ஏன் இந்த சமூகம் பெண்களை பேராசைக்காரர்கள் என்று நினைக்கின்றதோ தெரியவில்லை. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.